இது என்ன கூத்து? தோத்து போயிட்டோன்னு நினச்சி கல்பனா சரண்டர் ஆயிட்டாளா? இருக்காதே, அப்படி ஆக மாட்டாளே. ஒருவேளை புது திட்டம் ஏதாவது போடலான்னு நினைக்கிறாளோ? கோவிலுக்கு போகிறதுல என்ன திட்டம் இருக்க போகுது? ஒருவேளை உங்கள் டூருக்கு போகக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டலான் இருக்காளோ? அக்கா, நீங்க கிளம்புறதுக்குள்ள நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா சீக்கிரமா போயிட்டு வந்துரு. நந்தினி டூர் போறதுக்கு இவ எதுக்கு கோவிலுக்கு போறேங்கிறா? ஒண்ணுமே புரியலையே. விஸ்வா விஸ்வா வாங்க. விஸ்வா இல்லையா? அவர் பேங்க் வரைக்கும் போயிருக்காரு, இப்ப வந்துருவேன்னு சொன்னாரு. நான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு? 8 o'clock ஃப்ளைட்டு. நம்ம 2 hours பிஃபோரா இருக்கணும். இப்பவே டைம் ஆயிடுச்சு, டிராஃபிக் வேற ஓவரா இருக்கு. எல்லா லக்கேஜும் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடி. ஓகே, நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருப்போம். விஸ்வா வந்தவொடனே கிளம்பிடலாம். சரிங்க. ஆமா நந்தினி, நீ தம்பியோட எல்லா லக்கேஜையும் மேலேருந்து கீழே கொண்டு வந்து இறக்கி வச்சிரு. சரிங்க சித்தி. ஆன்ட்டி நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடலாம். போட பரதேசி, அவ டூர் போக கூடாதுன்னு நாங்க எவ்வளவு பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னையே பொட்டி தூக்கவான்னு கூப்பிடுற? ஆன்ட்டி ஹலோ. ஹலோ அம்மா, நான் இங்க கோயிலுக்கு வந்திருந்த இடத்துல கார் பஞ்சர் ஆயிடுச்சு. இங்க எந்த ஆட்டோவும் கிடைக்கலம்மா. உடனே ஒரு கார் அனுப்பி வை. சரி சரி, அரேஞ்ச் பண்றேன். யார் அது? ஏரியாவுக்கு புது பீஸா இருக்குது. ஏய் பாப்பா நில்லு. நில்லுன்னா நிக்க மாட்டியா? அப்புறம் என்ன தூக்கிடுவோம். தூக்கடா இவள, தூக்கடா. ஏய்
ஏய் கார்ல அடிபட்டாட வாங்கடா நம்ம மாட்டி போறோம் ஓடிடலாம். டேய் டேய் எக்ஸ்கியூஸ் மீ ஐயோ கல்பனா 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 என்னாச்சு கல்பனா கல்பனா ஓ மை காட் கல்பனா அவருக்கு லைன் கிடைச்சதுங்களா? இல்ல நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெடி பண்ணுங்க. ஐயோ ஐயோ, இவ டூர் போறதை தடுத்து நிறுத்த எடுத்த எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சு. இந்த கல்பனா வேற இந்த நேரத்துல கோயிலுக்கு பாருங்க, நீங்க கிளம்பி போயிருக்கா, இன்னும் ஆளக்கணும். ஐயோ விஸ்வா வந்தா உடனே கிளம்பி போயிடுவாங்களே, இவங்க போயிட்டா எல்லாமே போயிடுமே. ஐயோ இவங்க கிளம்புறதை எப்படி தடுத்து நிறுத்துறது? என்ன நந்தினி, விஸ்வா போனே எடுக்க மாட்டேங்கிறான். ஏற்கனவே டைம் ஆயிட்டு இருக்கு, போர்டிங் பாஸ் வேற போட்டாகணும். ஏன் இப்படி பண்றானே தெரியலையே. காரணம் இல்லாம அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? எதுவா இருந்தா என்னம்மா, ஒரு போன் பண்ணி சொல்லலாம்ல. இந்த தம்பி வேற காத்துக்கிட்டு இருக்குல்ல. போன் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கும் சித்தி. அவர் வந்துட்டார் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். அதான் போன் எடுக்கல போல இருக்கவன். அதுக்குள்ள வந்து தொலைச்சிட்டானே. நடுவில் ஏதாவது பிரச்சனை ஆகி ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்திருக்க கூடாது. ஐயோ என்னகாச்சு? ஒண்ணும் இல்ல பயப்படாத. ஐயோ கல்பனா, கல்பனா என்னடி ஆச்சு உனக்கு? கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க. ஏன் அத்தை பதறீங்க? எதுக்கு பதறீங்க? சின்ன ஆக்சிடென்ட் தான் சொல்றேன்ல. ஆக்சிடென்ட்டா? ஐயோ கோவிலுக்கு போன வழிக்கு இப்படி ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? என்னடி இது? அத்தை பதறாதீங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். ஐயோ இவளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு கிளம்பி போன உனக்கு இப்படி ஆயிடுச்சேடி. ஏன் தாராப்பட்டம் பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லன்னு. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், விடுங்க அவளை. விஸ்வா இவளுக்கு என்ன ஆச்சு? எப்படி இதாச்சு? சொல்றேன். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில யாரோ நல்ல ரவுடிங்க அவளை துரத்திருக்காங்க. ஐயோ ரவுடி பசங்களா? அவனுங்க எதுக்கு இவளை துரத்தணும்? யாருன்னு எனக்கு தெரியல. அவங்கள பார்த்து பயந்து ஓடி வந்து ரோட கிராஸ் பண்ணா கரெக்டா அந்த டைம்ல நான் கார்ல வந்தேன். கார் வந்ததை பார்க்காம நேரா வந்து கார் முன்னாடியே விழுந்துட்டா. நல்ல வேளை என் வண்டி ஸ்லோவா வந்ததுனால விபரீதம் எதுவும் ஆகல. விழுந்த இம்பாக்ட்ல தலையில அடிபட்டிருக்கு. என்னை பார்த்த உடனே இந்த ரவுடி பசங்க ஓடி போயிட்டாங்க. யாரு என்ன ஒன்றும் தெரியல. அப்புறம் இவ்வளவு தூக்கி கார்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கட்டை போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டு வந்திருக்கேன். ஐயோடி பாவி, உன்னை யாரடி கோவிலுக்கு போக சொன்னாங்க? இப்படி கந்தர கோலமா வரதுக்காகவா போனேன்? அத்தை ப்ளீஸ் அத்தை, எதுக்கு பதறீங்க? அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றான்ல. முதல்ல அவளுக்கு சாப்பிட்றதுக்கு எதை கொடுங்க. மாத்திரை கொடுத்துருக்காரு, மாத்திரையை போடணும். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? ஐம் ரியலி சாரி. இந்த டென்ஷன்ல நான் உன்னை வர சொன்னதே மறந்துட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். வெரி வெரி சாரி. ஐயோ பரவாயில்ல விஸ்வா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, உடனே கிளம்பு. ஃப்ளைட்டுக்கா? இந்த நிலைமையில இவ்வளவு விட்டுட்டு நாங்க எங்க ஊருக்கு போறது? சும்மா கேன்சல் பண்ண எல்லாத்தையும். ஐயோ டிக்கெட் எடுத்தாச்சு விஸ்வா, போர்டிங் டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. அதுக்காக இப்படி அடிபட்டு கிடக்கும் போது இந்த நிலைமையில விட்டுட்டு ஊருக்கு போக சொல்றியா? அதெல்லாம் இன்னொரு சமயம் போய்க்கலாம். கேன்சல் பண்ணு. என்னடா இப்படி சொல்ற? டேய் எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்கு விஸ்வா.
மாமா நீங்க கிளம்புங்க. எனக்காக எதுக்கு கேன்சல் பண்றீங்க? நான் ஏன் தான் உங்க கார்ல வந்து விழுந்தேன்னு தெரியல. நான் மட்டும் உங்க கார்ல விழாம இருந்திருந்தா நீங்க டூருக்கு போயிருப்பீங்கல்ல. இவளுக்கு என்ன பைத்தியமா? என்ன பேசுற நீ? அடிபட்டு இப்படி கிடக்க டூர் என்ன பெரிய டூர்? எப்ப வேணா போய்க்கலாம், பேசாம ரெஸ்ட் எடு நீ. எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும். நீங்க டூருக்கு போகணும் தான் நான் கோவிலுக்கு போய் அர்ச்சனையே பண்ணிட்டு வந்தேன். நீங்க இப்ப போகலன்னா அந்த அர்ச்சனைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இல்ல கல்பனா, அவர் சொல்றதுதான் சரி. உனக்கு எப்படி இருக்கும்போது நாங்க எப்படி போக முடியும்? டூர் தானே, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். எங்களுக்கு நீதான் முக்கியம். அக்கா ப்ளீஸ். கல்பனா, கொஞ்சம் டூர் பத்தி பேசுறது நிறுத்துறியா? முதல்ல சாப்பிடு, மாத்திரை போடு, ரெஸ்ட் எடு, அதான் முக்கியம். தேவையில்லாம இதுக்கு பேசிட்டு இருக்க. நீ கேன்சல் பண்றா. சரி, நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் வேற என்ன பண்ண முடியும்? I'll catch you later. நான் வரேங்க. கூட்டிட்டு போய் படுக்க வை. வா கல்பனா. வா மெதுவா. பார்த்து. அத்தை, இங்க கொஞ்சம் வாங்கல. என்ன மாப்பிள? அத்தை, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். சொல்லுங்க மாப்பிள. இத பாருங்க, தாம்பரத்துக்கு பக்கத்துல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கு. நல்ல இடம். இப்ப இத நான் சேல்ஸ் பண்றதுக்காக இறங்கி இருக்கேன். இந்த இடத்துக்கு பக்கத்துல காலேஜ், ஸ்கூல் எல்லாமே வருது. நல்ல விஷயம் தான் மாப்பிள, பண்ணுங்க. அத்தை, இதுல பிளாட் நம்பர் 234 இதான் வாங்கலாம்னு இருக்கேன். என்ன மாப்பிள சொல்றீங்க? நீங்க வாங்க போறீங்களா? ஆமா அத்தை, அந்த இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டிட்டா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ரேவதி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்களும் அங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்ல. நீங்க சொல்றத கேக்கும்போது சந்தோஷமா இருக்கு மாப்பிள. அது எப்படி நீங்க வாங்க போறீங்க? நிறைய பணம் செலவாகுமே. அதான் அத்தை, ஃபங்க்ஷன்ல குழந்தைங்களுக்கு கிஃப்டா நகையெல்லாம் வந்துச்சுல்ல, அது எல்லாத்தையும் வித்து இடத்துக்கு அட்வான்ஸ் கட்டிடலாம். மிச்ச பணத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன அத்தை யோசிக்கிறீங்க? ரொம்ப நல்ல இடம். எனக்கு இப்படி ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு. இதை விட்டா அப்புறம் ஒரு நல்ல இடம் கிடைக்காதுல்ல. குழந்தைங்க நான் இப்போ நகையெல்லாம் போட்டுக்க போறாங்க. அது சரிதான், இருந்தாலும் அந்த நகையெல்லாம் இப்ப நம்ம கையில இல்ல. இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள, மாலதி தான் அதை வித்து அந்த பணத்தை வாங்கி குழந்தைங்க 2 பேர் பேர்லயும் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டா. யாருக்கிட்ட அவன் இந்த மாதிரி பண்ணா? யாரை கேட்கணும்? என் சொந்தக்காரங்க எனக்காக என் குழந்தைங்களுக்கு நகை போட்டாங்க. அந்த நகையை என் குழந்தைங்களுக்காக நான் டெபாசிட் பண்ணேன். இதுல யாரை கேட்கணுங்கிறீங்க? என்ன கேட்கணும்? நான் அந்த குழந்தைங்களோட அப்பா. நல்லா கேளுடா. அதே நடி, உங்க சொந்தம் எங்க சொந்தம் பிரிச்சு பேசுற? எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாரும் ஒண்ணு நினைச்சா உங்க புள்ள இப்படி பேச மாட்டாரு. அவர் என்ன பேசுறான்னு கேட்டீங்கல்ல? நான் ஒண்ணு எனக்காக பண்ணலையே, உங்க பேத்திங்களுக்காக தானே பண்ணேன். நல்ல காரியத்துக்காக 4 நட்சத்திரம் எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா? அவங்களுக்கு சேஃப்டி வேணும்னு நினைச்சேன், அதான் பிக்ஸட் டெபாசிட் பண்ணிட்டேன். நகையை வித்து நாம ஆட்டை போடலான்னு பார்த்தா இவன் முந்திக்கிட்டாளே. என்ன யோசிக்கிறீங்க? நான் செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களா? நான் ஒண்ணும் தப்புன்னு சொல்லலையே. இடத்த வாங்குறது யாருக்காக? நம்ம குழந்தைங்களுக்காக தானே. வாங்குங்க, நம்ம குழந்தைங்களுக்காக வாங்க வேண்டாம் நான் சொன்னேன். அம்மா வாமா சமையல் பண்ணலாம். ச்சே, இந்த மாலதி எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. இந்த லேஅவுட் பேப்பர் காப்பி ரெடி பண்றதுக்கு 500,000 செலவு பண்ணேன். இதுல கமிஷன் வேற வருமா? இல்லாத இடத்துக்கு எவன் கமிஷன் தருவா? இந்த மாலதி நான் பாயறதுக்கு முன்னாடி அவ பாஞ்சு எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. இவளை சமாளிக்கிறதுக்குள்ளேயே என் வாழ்நாள் முழுக்க போயிடும் போல இருக்கு. என்ன பண்றது?
என்னங்க ஏய் என்ன ஒரு மாதிரி இருக்க? ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சுன்னு கோவமா? அதுக்கு எதுக்குங்க நான் கோவப்பட போறேன்? அப்படி இல்ல, ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தேன்ல. என்னங்க நீங்க நமக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும் போது நாம எப்படிங்க டூருக்கு போக முடியும்? அப்படி இல்லடா, கல்யாணம் ஆனதுல இருந்து உன்னை எங்கேயுமே நான் கூட்டிட்டு போல. சரி இருந்திருந்த ஆசையா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வரலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, டாக்டர் சொன்னார் இல்லையா உனக்கு அது ரொம்ப நல்லதுன்னு. சரி கிளப் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஹார்ட் லக். அதனால என்ன இருக்கு? அவளுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம போனா போச்சு. உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல? நான் போயிருந்தாதான் வருத்தப்பட்டிருப்பேன். இப்ப எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சரிங்க, நீங்க பால் சாப்பிட்டு படுங்க. நான் போய் கல்பனாவை பார்த்துட்டு வரேன். இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நல்ல வேளை உனக்கு எதுவும் பெருசா ஆகல. கல்பனா, இந்த மாத்திரை சாப்பிட்டு விடு. கல்பனா மெதுவா எந்திரிச்சு உட்காரு. பாத்து. மெதுவா மெதுவா உட்கார். இந்த ஒன்னா போட்டுக்கோ. மூடிய கொடு. அம்மா, நீ ஏன் இப்படி உக்காந்துட்டு இருக்க? அக்கா தான் என்னை பார்த்துப்பாங்கல்ல, நீ போய் படு. வேணாண்டி, பாவம் அவ போய் படுத்து தூங்கட்டும். அம்மா, அது இல்ல, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உன்னால அதெல்லாம் முடியாது, போய் படுமா. ஆமா சித்தி, நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? ஒருவேளை நான் அசந்து தூங்கிட்டா கூட அலாரம் வச்சு எந்திரிச்சு இவளுக்கு மாத்திரை கொடுக்குறேன். ஏற்கனவே உங்களுக்கு பிபி சுகர் இருக்கு. இதுல ராத்திரி முழுக்க கண் முழிச்சிட்டு இருந்தா உங்க உடம்பு கெட்டு போயிடும். நீங்க போங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அக்கா தான் சொல்றாங்கல்லம்மா, அக்கா இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? இல்லடி, விஸ்வா ஏதாவது நினைச்சுக்குவாண்டி. அவர் என்ன நினைக்க போறாரு? கல்பனாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. ஒரு ராத்திரி நான் இங்க படுத்தா அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார் சித்தி. அம்மா, நீ இங்க வேணாம், ஹால்ல போய் படுத்துக்கோ. ஏன்னா மாத்திரை கொடுக்கறதுக்கு அடிக்கடி லைட் பட வேண்டியது இருக்கும். உன் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதுவும் சரிதான் சித்தி, நீங்க ஹால்ல படுத்துக்கோங்க. கல்பனாவை நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போய் ஹால்ல படுத்துக்கிறேன். அக்கா, நீங்க ஏன் நிக்கிறீங்க? வந்து படுங்க. இல்ல பரவாயில்ல, நான் போய் பாய் தலைக்கணி எடுத்துட்டு வரேன். அக்கா, மாமா ஏதாவது கோவப்பட்டாரா? அவர் எதுவும் சொல்லல. நீ மனச போட்டு குழப்பிக்காம பேசாம தூங்கு. நந்தினி, டூருக்கு அடி போற டூருக்கு இந்த கல்பனா இருக்கிற வரைக்கும் என் மாமாவோட டூருக்கும் போக முடியாது, அவரோட பெட்ரூம்க்கும் போக முடியாது. நான் போக விட மாட்டேன், உன்னை சேரவும் விட மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டி. என்ன ஏமாத்திட்டு உங்களுக்கு ஷிம்லாவில் ஹனிமூன் கேக்குதா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு தனிமூன் தாண்டி. என் மாமா எனக்காகவே பிறந்தவர், அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். No.